பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வார்த்தையை பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா பேதுரு ஆண்டவர் ஒரு விஷயம் கேட்கிறாரு. அதுக்கு பேதுரு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு. ஆண்டவரே, நீங்க தான் சன் ஆஃப் காடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அந்த ஆன்சர் பண்ணதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை கரெக்டாக சொல்லிட்டாப்பா, நீ தான் சபையை நிறுவ போற, உன்னை கொண்டு தான் நான் நிறைய சபைகளை நிறுவ போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேதுருக்கு ஒரு வாக்கு தருங்க. அந்த வாக்கை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நிறைவேற்றுறாரு. பேதுருவை கொண்டு தான் நிறைய திருச்சபைகளை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நிறுவுறாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் தாங்க விரும்புறாரு. சாதாரண மீன் பிடிக்கிற ஆள் தாங்க பேதுருவை பயன்படுத்தி ஆண்டவர் உலகத்துல ஒரு பெரிய புரட்சி பண்ணாருன்னா உங்களை கொண்டு கூட ஆண்டவர் ஒரு பெரிய புரட்சி எழுப்புதல கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அன்னைக்கு ஏசப்பா பேதுருவை கூப்பிடும் போது பேதுரு என்ன பண்ணாருன்னா, நீ என்ன பின்பற்றிவான்னு கூப்பிட்ட உடனே ஆண்டவரோட சொல்ல கேட்டு பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவரை பின்பற்றி போனாரு. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை அழைக்கும் போது அவர் சொல்ல கேட்டு நம்மளும் அவரை பின்பற்றி போனோங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை அழைக்கிறாரு, அவர் உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புறாருங்க. எழுப்புதல் அங்க வரும் இங்க வரும்ன்றதுல உங்ககிட்ட வரப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. எழுப்புதல நீங்க பயன்பட போறீங்களா? எழுப்புதல உங்களுக்கு கொண்டு தான் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க, நிச்சயமா நடக்குங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.